வணக்கம் நண்பர்களே. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் முதலீடு பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் உங்கள் அனிதா. பணத்தை பாதுகாப்பான முறையில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்று நம்ம பார்க்க போகிறது டாப் 5 போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சேமிச்சா போதும், 5 வருடத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ₹1,00,000 கிடைக்கும். அதுதாங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு. அது என்னென்ன போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமுங்கிறத நம்ம இப்போ ஸ்கீம் 1 என்னென்னா சுகன்யா சம்ரிதா யோஜனா, அதாவது இதை ஷார்ட்டாக SSY அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைங்க இருக்காங்களா, அவங்களுடைய ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்காகவும் அவங்களுடைய மேரேஜ் செலவுக்காகவும் நீங்கள் இதை சேமித்து வைக்கலாம். அதாவது குழந்தை பிறந்த உடனே இல்லைன்னா 10 வயதுக்கு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். குறைந்தபட்சமாக நீங்கள் முதலீடுன்னு வெறும் ₹250 போட்டாலே போதுமானது. அதிகபட்சமாக நீங்கள் 1.5 lakhs வரைக்கும் ஒரு இயருக்கு போடலாம். இதனுடைய வட்டி விகிதம் 8.2% உங்களுக்கு வட்டி விகிதம் கிடைக்கும். இது எவ்வளோ பீரியட் லாக் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா 21 இயர் வரைக்கும் உங்களுக்கு இந்த லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. இது செக்ஷன் 80C, ஏன்னா எஜுகேஷனுக்காக நீங்கள் போட்டிருக்கீங்க, அதாவது உங்களுடைய குழந்தையோட எஜுகேஷனுக்காக போட்டிருக்கீங்கிறதுனால அது எஜுகேஷனுக்கு போக மீதத்துக்கு தான் டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ இது டேக்ஸ் அந்த எஜுகேஷனுக்காகங்கிறதுனால அந்த டேக்ஸை கழிச்சிருவாங்க. இது ரொம்பவும் பாதுகாப்பான ஒரு சேமிப்பு திட்டம் தான். நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் குழந்தைகளோட ஃப்யூச்சருக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் ரேணுகா ஒரு 4 வயசு பொண்ணு. மாதம் அவங்க 30,000 போட்டுக்கிட்டு இருக்காங்க. 21 வயசு அவங்களுக்கு நிரம்பியதுக்கு அப்புறம் அவங்களுக்கு 30 லட்சம் கிடச்சிருக்குது. நீங்களே கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் எவ்வளவு ரூபாய் கிடச்சிருக்குன்னு. சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது ஸ்கீம் என்னென்னா பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அதாவது இதை நம்ம BPF அப்படின்னு சொல்லுவோம். குறைந்த அளவு தான் இதில் ரிஸ்க்குன்ட்டு இருக்குது. அதிக அளவில் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிக அளவில் நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது பணம் அதிகமாக கிடைக்கும். இதோடைய லாக்கிங் பீரியடு 15 வருடம். இதில் மினிமம் நம்ம ₹500 ஒரு வருஷத்துக்கு செலுத்தினால் போதுமானது. இல்லை மேக்ஸிமம் அதிகமான அமௌண்ட்டு நான் செலுத்துகிறேன் அப்படின்னா 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் செலுத்தலாம். இதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ, அதாவது இதோட மெச்சூரிட்டி பீரியடு 15 வருஷம் இருக்குது, அது வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மாதம் ₹5,000 நீங்கள் செலுத்திட்டு வந்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 16 லட்சம் உங்கள் கையில் கிடைக்கும். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் தான், ஓகேங்களா. மூணாவது ஸ்கீம் என்னென்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இதை நம்ம ஷார்ட்டாக SCSS அப்படின்னு சொல்லுவோம். இது ரிட்டையர்ட் பேரண்ட்ஸ்க்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு ஸ்கீம். ஏன்னா அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஆகிட்டா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அவங்கள தனிச்சையாக அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப உதவியாக இருக்குது, ஓகேங்களா. இது இது எவ்வளவு வட்டி கொடுக்குதுன்னா 8.2% வட்டி அவங்களுக்கு குடிக்குது. இதில் மேக்ஸிமம் 30 லட்சம் வரைக்கும் நம்ம போட்டுக்கிறலாம். இது இன்ட்ரெஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு முறை வரும். அதாவது இதனுடைய லாக்கிங் பீரியட் 5 வருஷங்க. திருப்பி வேணால் நீங்கள் 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் என்னென்னா, திருச்சியில் வித்யா மாமா பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார். அவர் 10 லட்சம் போட்டிருந்தாரு. அவருக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை 20,500 இன்ட்ரெஸ்ட்டாக அவர் வாங்கிட்டே இருக்கிறாரு. 4வது ஸ்கீம் என்னென்னா நேஷ்னல் சேவிங் ரெக்யர்மெண்ட் டெபாசிட். இதை நம்ம ஷார்ட்டாக RDன்னு சொல்லுவோம். இது நம்ம மாதம் ஒரு சிறிய தொகையை நம்ம செலுத்தினா போதும், நம்மளுக்கு ஒரு பெரிய தொகை நம்மளுக்கு கிடைக்கும். இதனுடைய திட்டம் 5 வருட திட்டம். இது நம்மளுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்னா 6.7% வட்டி கிடைக்கும். இது மந்த்லி டெபாசிட் மினிமம் நம்ம ₹100 கட்டினா கூட போதுமானது தான். இது யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இளைஞர்களுக்கு, ஸ்மால் பிஸ்னஸை இழுத்துட்டு ஓட்டுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் யாருன்னா, பெங்களூரில் அருண் அண்ணா ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வந்தார். அவர் மாதம் 2,000 செலுத்திட்டு வந்தார். 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கையில் 1.5 lakhs 1.5 லட்சத்தை அவர் சேர்த்து அவர் கையில் கிடச்சிது. 5வது ஸ்கீம் என்னென்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம். இதை ஷார்ட்டாக MIS அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா,
பேசிவ் இன்கம் லவர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான் மாத சம்பளம் வாங்குறேன், அது எனக்கு பத்தலை, அது போக எனக்கு இன்னொரு வழியில் எனக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதனுடைய லாக்கிங் பீரியட் வந்து 5 இயர்ஸ். இதனுடைய வட்டி வந்து 7.4%. இதை நம்ம சிங்கிளாக 9 லட்சம் போடலாம், இல்லை ஜாயின் பண்ணி 15 லட்சம் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். மாதம் இன்ட்ரெஸ்ட்டு வரும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து 9 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாதம் உங்களுக்கு 5550 ரூபாய் உங்களுக்கு வரும். இதுக்கு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, சூர்யான்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து புதுசாக மேரிட் ஆன ஒரு யங் கப்பிள்ஸ். அவங்களுடைய வருமானம் அவங்களுக்கு பத்தாதனால பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்காங்க. அது வந்து எப்படின்னா 9 லட்சம் அவங்க வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ வந்து மாதம் அவங்களுக்கு 5550 ரூபாய் வந்து ஒரு பேசிவ் இன்கம்மாக அவங்களுக்கு சைடில் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம மேலே பார்த்தா 5 ஸ்கீமையும் கம்பேர் பண்ணி ஒரு சின்ன சம்மரியை நான் கொடுக்குறேன். நீங்கள் நோட் பென் ஏதாவது எடுத்து நீங்கள் நோட் பண்ணிக்கிடலாம். அதாவது ஸ்கீம் SSY ஸ்கீம் யாருக்கானதுன்னா கேர்ளுக்கானது, அது கேர்ள் பேபிக்கானது. இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 8.2%. இதனுடைய லாக்கிங் பீரியட் வந்து 21 வருஷம். ஓகேங்களா. அடுத்து PPF, இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து 7.1% வந்து கிடைக்கும். இதனுடைய லாக்கிங் பீரியட் வந்து 15 வருஷம். அடுத்து SCSS, இது சீனியர் சிட்டிசன் ஸ்கீமு. இதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து 8.2%. இதனுடைய லாக்கிங் பீரியட் வந்து 5 வருஷம். அடுத்து வந்து RD ஸ்கீம். இது வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமு. இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து 6.7% வந்து கிடைக்கும். இதனுடைய லாக்கிங் பீரியட் வந்து 5 வருஷம். அடுத்து MIS, இது வந்து பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறவங்களுக்கு உள்ள ஒரு ஸ்கீமு. இது வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்கும்னா 7.4% இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இதனுடைய லாக்கிங் பீரியட் வந்து 5 வருஷம். நீங்கள் ஷார்ட் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் MIS இல்லைன்னா RD ஸ்கீமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைங்க எனக்கு லாங் டேர்மாக ஃப்யூச்சரை நாங்கள் சேஃபாக வச்சுக்க ஆசைப்பட்றோம் அப்படின்னா நீங்கள் வந்து PPF இல்லைன்னா SSY இந்த ஸ்கீமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேரண்ட்டுக்கு ரெகுலராக இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் SCSS ஸ்கீமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த 5 ஸ்கீமில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கீமை உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பணம் போடுவீங்க. இங்கே போகிறனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். ஏன்னா இங்கே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போகிறனால உங்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும், டேக்ஸ் ஃப்ரீ. ஏன்னா இது அதே மாதிரி உங்களுக்கு இது கவர்மெண்ட் கிராண்டட். ஓகேங்களா. அதனால வந்து நீங்கள் ரிஸ்க்குங்கிறதே இல்லை, உங்களுக்கு பயமே இல்லை. நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பணம் போடலாம். ஓகேங்களா. நீங்கள் வந்து இது வந்து நல்ல ஒரு சேஃபானது. இது மற்ற பேங்க்கில் போடுறத விட இங்கே போடுறது உங்களுக்கு வட்டியும் அதிகம், நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டு, டேக்ஸும் ஃப்ரீ. இது எல்லாமே கவர்மெண்ட் பேக்லெட் ஸ்கீமுங்க. இது ரொம்ப ரொம்ப சேஃபானது. ஸோ நீங்கள் வந்து இதில் ரிஸ்க்குங்கிறதே இல்லை, எல்லாமே சேஃபானது தான். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த ஸ்கீமை நீங்கள் செலக்ட் பண்ணி இன்றைக்கே போய் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.